வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது மில்க் ஜிலேபி. அந்த மில்கை வந்து கொஞ்சம் லைட்டாக திரிச்சிட்டு, அதாவது கொஞ்சம் லைட்டாக வினிகர் ஆட் பண்ணி கேர்ல் ஆகும்ல, அந்த கேர்ல் ஆன அந்த பாலை எடுத்து கொஞ்சம் நல்லா ஸ்டெயின் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வெளியே போன பிறகு அந்த கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுதான் பன்னீர் சொல்லுவாங்க. அந்த பன்னீரில் பண்ணுறது தான் பன்னீர் ஜிலேபின்னு சொல்லுவாங்க. ஸோ மில்க் ஜிலேபின்னு சொல்லலாம், பன்னீர் ஜிலேபின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பாலில் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் போட்டு சாப்பிட்டு பண்ணுங்களேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான், கஷ்டம்லாம் எதுவுமே இல்லை. கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கண்ட்ரி டிலைட் பசும்பால் 1.5 லிட்டர், சர்க்கரை 1/2 கிலோ, மைதா 50 கிராம், கார்ன்ஃப்ளவர் 30 கிராம், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், வினிகர் 3-4 டேபிள் ஸ்பூன், ஆரஞ்சு ரெட் கலர் தேவையான அளவு, நெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மில்க் ஜிலேபி. அந்த மில்க் ஜிலேபி ரெடி பண்ணுறதுக்கு வந்து நல்ல பால் தேவை, பசும்பால் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராப்பராக பண்ண முடியும். அதுக்கு கண்ட்ரி டிலைட் பாலை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி பெரியவங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் பால் எவ்வளோ நல்லதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வாங்குகிற பால் தரமானதாக சொல்லி எல்லாருக்கும் கேள்வி வரும். நல்ல பசும்பாலுக்கு நான் எங்கே போவேன்னு நம்மள பல பேர் சொல்கிறது உண்டு. இனிமேல் நல்ல பசும்பால் உங்கள் வீடு தேடி வரும். ஆமாங்க, கண்ட்ரி டிலைட் பசும்பால் ஃபார்மில் இருந்து பால் கறந்த சில மணி நேரத்திலேயே உங்கள் வீட்டை தேடி வரும். நான் இந்த பால் பாக்கெட்டை ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. பர்டிகுலராக தயிர், காஃபி போடுறதுக்கு, குக் பண்ணுறதுக்கு. இப்போ நான் கடந்த ஒரு வாரமாக வந்து நிறைய ஸ்வீட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் இந்த பசும்பால் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு அந்த பசும்பால் சாப்பிட்டு அந்த ஒரு ஃபீல், அதுக்கப்புறம் அந்த வாசனையும் சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, பசும்பால் தவிர எருமைப்பால், லோ ஃபேட் மில்க், தேசி கீ என நிறைய பொருள் வந்து இவங்ககிட்ட கிடைக்கும். இந்த நெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெய் வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து நெய் கடையில் வாங்குவாங்க. அந்த நெய் கடையில் வாங்கும்போது நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக அந்த நெய் பார்த்திங்கன்னா அது நல்லது இல்லை சொல்லுவாங்க. இந்த நெய் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா திரியாக சூப்பராக இருக்குது. ஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி ஸ்வீட் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், வீட்டில் சாம்பார் சாதம் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் இந்த நெய் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பசும்பாலில் செய்கிற நெய்னாவே சும்மா சொல்ல வேண்டியதில்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்ல பசும்பால் வேணுமா, கண்ட்ரி டிலைட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆப் மூலிமா நீங்கள் ஆர்டர் பண்ணால் உங்கள் வீடு தெரிய பால் வரும். இன்னும் இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த கண்ட்ரி டிலைட் கவு மில்கை வச்சு தான் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற சொன்னோம் பார்த்தீங்களா. அதனால் இந்த பால் 1.5 லிட்டர் பால் அளவுக்கு இந்த கடாயில் போட்டிருக்கேன். பெரும்பாலும் ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் அகலமான கடாயாக இருக்கணும், பர்டிகுலராக இந்த மாதிரி ஸ்டீல் கடாயாக இருக்கணும் மில்க் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு. இந்த பால் கொதித்து வரணும், அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம வினிகர் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த பவுலில் வினிகர் இருக்குது, இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வினிகரை அதிகமான குவான்டிட்டி பாலில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அப்போ அந்த புளிப்புத்தன்மை வரும். புளிப்புத்தன்மை வராமல் இருக்க தான் இதில் தண்ணி ஆட் பண்ணுறோம். அதாவது அந்த வினிகரோட ஸ்ட்ரென்த்தை வந்து கம்மி பண்ணுறோம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாலும் கொதிச்சு வந்திருக்குல்ல, இந்த டைமில் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணுறேன். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி முடித்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கோல்டு வாட்டரை ஆட் பண்ணுறோம். ஏன் கேட்டேன்னா, அந்த பால் டெம்பரேச்சர் ஹையாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பன்னீர் சாஃப்டாக கிடைக்காது. அதனால் கொஞ்சம் பச்சை தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வினிகரும் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த வினிகரை எடுத்து இப்போ இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். இந்த வினிகர் ஆட் பண்ண பிறகு கரண்டி வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணோம். எதுக்காக மெதுவாக மிக்ஸ் பண்ண சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அப்போ தான் அந்த பன்னீரோட ஹீல்டு நமக்கு கிடைக்கும்.
அப்படி இல்லைன்னா அந்த பாலிலே அந்த பன்னீர் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி பன்னீர் கெட்டியாக வந்திருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி வேகமாக மிக்ஸ் பண்ணலாம். ஒன்றும் தவறில்லை. எடுத்த உடனே வேகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே வடிகட்ட போகிறோம். இப்போது நான் ஆல்ரெடி ஒரு சின்ன பவுல், அதுக்கப்புறம் இந்த காட்டன் கிளாத், அதாவது கடா துணி போட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பால் திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். இதுக்கப்புறம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பாலை நீங்கள் தண்ணி ஸ்க்யூஸ் பண்ணும்போது மெதுவாக அழுத்தணும். ரொம்ப அழுத்தினா இந்த பன்னீர் கெட்டியாயிடும். கெட்டியானால் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி திருப்பி இன்னொரு பவுலில் வைங்க. வச்ச பிறகு பச்சை தண்ணி இதில் ஊற்றுறோம். இந்த பச்சை தண்ணி எதுக்காக ஆட் பண்ணுன்னா, அந்த டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறோம். அந்த டெம்பரேச்சர் கம்மியாக ஆனால் தான் உங்களுக்கு, அதாவது அந்த சூடோட தன்மை கம்மி ஆனால் தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும். அப்படி இல்லைனா நம்ம சாப்பிட்ற பன்னீருக்கு பார்த்திங்கன்னா, அதாவது கறிக்கு யூஸ் பண்ணுற பன்னீர் டெக்ஸ்டர் போய்டும். அந்த மாதிரி போனால் இந்த டிஷ் நல்லா இருக்காது. அதனால தான் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் டைட்டாக அப்படி பிடிச்சி மெதுவாக தண்ணி புழிஞ்சு எடுத்துடுறோம். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த பன்னீர் ரெடி. இப்போ இந்த பன்னீரை அப்படியே ஒரு ட்ரேயில் போட்டிருக்கேன். போட்ட பிறகு மெதுவாக அழகாக மிக்ஸ் பண்ணுங்கள். அழுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணால் உள்ளே இருக்க பட்டர் வெளியே வந்துடும். அதாவது இந்த பாலில் இருக்க வெண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அப்படியே கையில் தொட்டிங்கன்னா பூ மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம், மைதா ஆட் பண்ணுறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மைதா எதுக்காகன்னா, கார்ன்ஃப்ளவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். மைதா வந்து பைண்டிங் ஏஜென்ட். ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் இருக்க தான் மைதா ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர், பேக்கிங் பவுடர், குக்கிங் சோடா, இதெல்லாம் போட்ட பிறகு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது டைட்டாக ஆகக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோல்டு வாட்டர் ஆட் பண்ண பார்த்தீங்களா அந்த பன்னீரில், அந்த தண்ணி எடுத்து திருப்பி கொஞ்சமாக தெளிக்கிறோம். தெளிச்சுட்டு திருப்பி மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். டைட்டாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வராது. அதனால் ஃபஸ்ட்டு அந்த பன்னீர் ரெடி பண்ணி முடிச்சிருப்போம்ல, அதாவது அந்த தட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தனே சாஃப்டான டெக்ஸ்சர் வரல, அந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்திருக்கணும் இந்த மாவுலாம் போட்ட பிறகு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாஃப்டாக இல்லைன்னா இந்த ப்ரிப்பரேஷன் கரெக்டாக வராது, பிரிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பைப்பிங் பேக் வாங்கிக்கோங்க. இந்த பைப்பிங் பேக்கோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபா. இந்த நாசலோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 ரூபா தான் இருக்கும். நியர்பை ஏரியா பேக்கரி ஷாப் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பில் இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பைப்பிங் பேக்கில் இந்த நாசல் போட்ட பிறகு அந்த கார்னை கட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர், அதாவது மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை எடுத்து இதில் போட போகிறோம். இந்த பன்னீர் போட்ட பிறகு கையில் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் நீங்கள் ஒரு 3 ரவுண்டு போடுறீங்க. ரொம்ப ஈஸி தான். நார்மலாக வீட்டில் முறுக்கு பண்ணுவீங்களா அதே மாதிரி தான். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதான் இல்லை. ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் தான் பைப்பிங் பண்ணுறோம். இப்போ திருப்பி பண்ணி காமிக்கிறேன். சின்னதாக ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டு, 3rd ரவுண்டில் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த சர்க்கரை டேரெக்டாக அந்த கடாயில் போட்டிருக்கேன். கடாயில் சர்க்கரை போகிறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை போடுங்க. சில பேர் ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை போடுவாங்க. அப்படி போட்டோன்னா கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா சர்க்கரை போட்ட பிறகு அடுப்பை ஆன் பண்ணுறோம். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிருக்கோம். அதாவது சர்க்கரை எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணுறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் போட்டால் போதும். பால் போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சர்க்கரையில் எதுனா அழுக்கு இருந்துன்னா அப்படியே மேலே வர ஆரம்பிக்கும். அதாவது அந்த சர்க்கரை கொதித்த பிறகு மேலோட்டமாக அந்த அழுக்கு வரும். அந்த அழுக்கை அப்படியே ஸ்டெயினில் நீங்கள் ஸ்டெயின் பண்ணி எடுத்துடலாம்.
பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் எடுக்கணும். சில லோக்கல் ஷாப்பில் போய் வாங்கினீங்கன்னா அந்த அழுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி க்ளீன் பண்ணிட்டு பண்ணலாம். இப்போது இந்த சக்கரையோட பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு கம்பி பதம் அளவுக்கு இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்காது. அதே டைமில் தண்ணியாக இருந்ததுன்னா இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணி இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இறங்காது, உடஞ்சி வந்துடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்ச பிறகு இந்த இடத்துல நீங்கள் குங்குமப்பூ வேணுன்னா குங்குமப்பூ யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த பன்னீர் ஜாமன் ரியல் கலர் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரஞ்சு ரெட் கலர், ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆரஞ்சு ரெட் கலர் யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணுற கலர் பவுடர் யூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணி முடித்த பிறகு தான் இந்த கீயில் நம்ம அந்த பன்னீரை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மிஷம்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சுருக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேனில் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில். உங்களுக்கு விருப்பப்பட்டுன்னா நீங்கள் கீலேயே குக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆயிலையும் குக் பண்ணலாம். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணி இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறேன். அடுத்தது நம்ம கையில் கொஞ்சம் லைட்டாக கீ அப்ளை பண்ணியிருக்கோம். கீ அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பைப்பிங் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக ஆயில் கடாயில் போடுறோம். இந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் கரெக்டான சூடு இருக்கணும். அதிகமான சூடு இருந்தால் கண்டிப்பாக கலர் மாறிடும். கரெக்டான டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் 1 by 1 இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூடு இருக்கும். அதுக்கு பிறகு டெம்பரேச்சர் கம்மி பண்ணணும். உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெய் பிடிக்கிற பக்குவம் பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் ஏற்றம் இறக்கம் வச்சு நீங்கள் கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்துடும். பார்த்தீங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆனதை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே எடுத்து அந்த சுகர் சிரப்பில் போட போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி டாங்கில் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்த பிறகு தான் நீங்கள் சுகர் சிரப்பில் போடணும். ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சுகர் சிரப்பில் எல்லாத்தையும் போடுறோம். போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் அதில் நல்லா டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிவிட்டு அந்த சுகர் சிரப்பை அப்படியே இறங்க ஆரம்பிக்கும், இந்த பன்னீரோட சேரும். அதாவது இந்த சுகர் சிரப்பு கொஞ்சம் சூடாக இருக்கணும். சூடு இல்லாத சுகர் சிரப்பில் போட்டிங்கன்னா அந்த பன்னீரோட மிக்ஸ் ஆகாது, அதாவது உள்ளே இறங்காது சொல்கிறேன். அதனால தான் கொஞ்சம் லைட்டாக வார்மான சுகர் சிரப்பில் நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் மில்க் ஜிலேபி எப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த மில்க் ஜிலேபி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன். இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ இல்லை யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த ரெசிபி பண்ணும்போது குறைஞ்சி ஒரு 2-3 வாட்டி நீங்கள் வீட்டில் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு 3ஆவது வாட்டி நல்லா ஒரு ஈஸியாக வரும். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.